என்னப்பா கோலிவுட்ல ஜனநாயகன் படத்துக்கு இப்போ ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. பொங்கலுக்கு வர வேண்டிய படம் சென்சார் சிக்கல்ல இன்னும் ரிலீஸ் ஆகாம நிக்குது. இதை பத்தி இவ்வளவு நாளா அமைதியா இருந்த நம்ம விஜய் இப்போ முதல் முறையா ஒரு ஆங்கில சேனலுக்கு மாசா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொன்ன ஒரு மேட்டர் இப்போ இணையத்துல தெறிக்க விடுது. வாங்க என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். விஜய் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, தயாரிப்பாளரை நினைச்சு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. முக்கியமா நான் அரசியல்ல நுழையிறதுனால கண்டிப்பா என்னை குறி வச்சு ஏதாச்சும் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு நான் மென்டலியா தயாராவே இருந்தேன் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வர்ற சிக்கல் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் டார்கெட் அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ மேட்டர் இதோட முடியல. சென்னை ஹைகோர்ட்ல நடந்த கேஸ்ல படக்குழுவுக்கு எந்த ஒரு ரிலீஃபும் கிடைக்கல. அடுத்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு தயாரிப்பாளர் போவார்னு தெரிஞ்சே சென்சார் போர்டு நேத்தே கேவியட் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது எங்க தரப்பு நியாயத்தை கேட்காம எந்த உத்தரவும் போடக்கூடாதுன்னு முன்கூட்டியே செக் வச்சுட்டாங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. விஜய் சொன்னது போல இது அரசியலுக்காக செய்யப்பட்ட சதியா இல்ல சென்சார் மேட்டரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுவோம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அஜித்தோட வின்டேஜ் ஆட்டம் இப்போ தியேட்டரை அதிர விட்டுட்டு இருக்கு. 15 வருஷம் கழிச்சு மங்காத்தா படத்தோட ரிலீஸ் கிடைச்ச வரவேற்பு இருக்கு. அஜித்தோட அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக், யுவன் பிஜிஎம், வெங்கட் பிரபுவோட மேஜிக், இது எல்லாம் சேர்ந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பெரிய சம்பவம் செஞ்சிருக்கு. அதுவும் வெறும் 8 நாள்ல நடந்த இந்த வசூல் என்ன தெரியுமா? வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் கூட குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் இப்போ பிப்ரவரி மாசத்துல இருந்து AK-64 படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது. இந்த கேப்ல மங்காத்தா படத்தை 450 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. வில்லன்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸை பிரேக்கப் பண்ண படம் இது. அன்னைக்கு 2011ல பார்த்த அதே எக்ஸைட்மெண்ட்டோட இப்போ 2026லயும் கிங் மேக்கர் இஸ் பேக் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். 8 நாள்ல இந்த படம் உலக அளவுல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு தெரியுமா? சும்மா இல்லைங்க, 20 கோடிக்கு ரூபாய் மேல் வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. ரஜினியோட படையப்பா, விஜயோட கில்லி ரிலீஸ் லிஸ்ட்ல இப்போ நம்ம தல அஜித்தும் இப்போ மாசா வந்து நிக்கிறாரு. கில்லி செஞ்ச அந்த 30 கோடி வசூலை மங்காத்தா முறியடிக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய போட்டியே. ஸோ மங்காத்தாவோட இந்த 20 கோடி வசூல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னப்பா, ட்ரிபிள் ஆர் படத்தோட ஆஸ்கர் வெற்றியை விட ஒரு பெரிய இந்தியன் சினிமா சம்பவம் இப்போ நடக்க போகுது. நம்ம எஸ் ராஜமௌலி இயக்கத்துல பிரின்ஸ் மகேஷ் பாபு நடிப்புல உருவாகிற வாரணாசி படத்தோட ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமா வெளியாகிடுச்சு. 1000 கோடிக்கு மேல பட்ஜெட், ஹாலிவுட் லெவல்ல மேக்கிங்னு இந்த படம் இப்போவே குளோபல் லெவல்ல பேசப்படுது. அப்படி எப்போதான் ரிலீஸ்? வாங்க டீட்டெயிலா அலசுவோம். படக்குழு இப்போ ஒரு மாசான போஸ்டரோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம், அதாவது 2027 ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல மகேஷ் பாபு கூட பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ்னு ஒரு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. இது ஒரு குளோபல் அட்வென்ச்சர் அப்படின்னு ராஜமௌலி சொல்லியிருக்காரு. அதாவது அண்டார்டிகா முதல் ஆப்பிரிக்கா வரை கதை பல நாடுகளுக்கு பயணிக்க போகுது. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு மட்டும் 30 கோடி வரை செலவு பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மொத்த பட்ஜெட் 1300 கோடி ரூபாய் வரைன்னு சொல்லப்படுது. அதுவும் ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல படமாக்கப்பட்டு முதல் இந்திய படமாக இதுதான் என ஒரு தகவல் வந்திருக்கு. மகேஷ் பாபுவை இதுல ஒரு இந்தியானா ஜோன்ஸ் வைப்ல பார்க்க போறோம். முக்கியமா ராமாயணத்தோட ஒரு முக்கியமான எபிசோடை இதுக்காக 60 நாள் கால் ஷீட்ல ஷூட் பண்ணியிருக்காங்களாம். ஏப்ரல் 2027க்காக இப்போவே வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆரம்பிச்சாச்சு. ராஜமௌலியோட இந்த வாரணாசி இந்திய சினிமாவோட அவதாரா இருக்குமா? மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புஷ்பா மூலமா இந்தியாவையே அதிர வச்ச நம்ம ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனன் இப்போ நம்ம மாஸ்டர் மைண்ட் லோகேஷ் கனகராஜ் கூட கைகோத்திருக்காரு. AA-23 என தற்காலிகமாக பெயரிடப்பட்ட இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே இப்போ ரீல்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்க மேல உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி முழு வீடியோவும் பாருங்க. ஸோ இதுல இப்போ ஒரு செம ஹாட் அப்டேட் வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? வாங்க டீட்டெயிலா அலசுவோம். இந்த அதிரடி ஆக்ஷன் படத்துல அல்லு அர்ஜுனனுக்கு ஜோடியா யாரு நடிக்க போறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. இப்போ பாலிவுட் குயின் ஷர்தார் கபூர் கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஸ்திரீ 2 வெற்றிக்கு அப்புறம் ஷர்தார் கபூர் இப்போ செம பீக்ல இருக்காங்க. அவங்க மட்டும் ஓகே சொன்னா இது அவங்களுக்கு 2வது தெலுங்கு படமா இருக்கும். இந்த பிரம்மாண்டமான பான் இந்தியா படத்துல இவங்க காம்போ கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ்ல தீய மூட்டும். லோகி படம்னாலே மல்டி ஸ்டார் இல்லாம இருக்குமா? இந்த படத்துல பல முன்னணி நட்சத்திரங்களை ஸ்பெஷல் அப்பியரன்ஸா கொடுக்க வைக்க லோகி பிளான் பண்ணிட்டு இருக்காராம். மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. படப்பிடிப்பு இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குமா என்று சொல்லப்படுகிறது.
லோகியோட இந்த தெலுங்கு என்ட்ரி எல்சிக்குள்ள இருக்குமா? இல்ல அல்லு அர்ஜுனன், ஸ்ரத்தா கபூர் காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மத்தபடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.